ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மகேஷ் vlogs. நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு சூப்பரான ஒரு கோவில் தாங்க பார்க்க போகிறோம். கடற்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு பெருமாள் கோவில் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே வித்தியாசமான கோயில். இப்படி பீச் சைடாக நடந்து வந்தோம்னா இங்கே என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் உத்தண்டின்ற ஊரில் இருக்குது. மக்ஷ அவதார பெருமாள் கோவில், மக்ஷ நாராயணா கோவில்னு சொல்கிறாங்க. அப்படியே உள்ளே வந்தோன்னா இங்கே வந்துட்டு ரதம் தேர், அதாவது தேர் வந்துட்டு கல்லில் செதுக்கியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே போகும்போது மனசுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இது வந்து ஒரு கோவில் ஃபீல் இல்லை, இது வந்துட்டு நம்ம ஒரு பார்க்குக்கு போவோம்ல அந்த மாதிரி. கோபுரமே இல்லாத ஒரு கோவில், தூண்கள் நிறைஞ்சி ஒரு நிறைய செடி கொடிகளோட பசுமையோட பீச்சு காற்று சில்லுன்னு ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் ஈவினிங் டைம் போனதுனால ரொம்பவே சூப்பராக இருந்தது கோவில் பார்க்குறதுக்கு. இது ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் நிறைய க்ரௌடு இருந்தாங்க நாங்கள் போகும்போதே. இங்கே வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் நாட் அலவுடு. நானே கொஞ்சம் அப்படி இப்படி எடுத்துட்டேன் உங்கள்கிட்ட காட்டணுன்ற ஆர்வத்தில். இதுதான் பார்த்திங்கன்னா பெருமாள் இருக்கிற இடம். இங்கே வந்துட்டு அங்கே பார்த்திங்களா, இதுதான் வந்துட்டு அந்த மக்ஷ அவதார பெருமாள். இங்கே வந்து இவருக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு சின்ன பெருமாள் சாமி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அர்ச்சனை பண்ணோம். இங்கே வந்துட்டு இவரை சுற்றி தண்ணி இருக்குது பாருங்கள். அப்படியே நான் சுற்றி காட்ட பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ரொம்ப ரொம்ப அழகான நிலா வெளிச்சத்தில் ஓப்பனில் சூப்பராக இருந்தது கோவில். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பொதுவாகவே பெருமாள் கோவில் போனனாலே ரொம்ப இஷ்டம். இந்த கோவிலில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் சாமி. அப்படியே அங்கே முடிச்சுட்டு வந்தோன்னா ஆஞ்சநேயர் இருக்கார். ஆஞ்சநேயர் வந்து கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு சாமியாக பார்த்துடலாம். சுற்றி நம்ம நடக்கும்போதே வந்துட்டு ஒரு பார்க்கில் நம்ம வாக்கிங் போவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பார்க்கில் நடக்கிற ஃபீல் தான் இருக்குது. நிறைய செடி கொடி மரங்கள், அதில் வேறு தண்ணி நிறைய இருக்குது. இங்கே வந்துட்டு இப்படியே நடந்து வந்தோன்னா சிவபெருமான் உருவத்தில் இருக்கார். நம்ம வந்து லிங்க வழிபாடு தான் நிறைய கோவில்களில் இருக்கும். இங்கே வந்துட்டு உருவ வழிபாடு பண்ணுறாங்க. சிவனை பார்த்துட்டு அப்படியே வந்தோன்னா ரொம்பவே வித்தியாசமான ஸ்டைலில் இங்கே வந்துட்டு நவகிரகம், அதாவது மலையில் இருக்கிற மாதிரி இருக்காங்க. இதுவும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே வந்தோன்னா பெருமாள் சாமி இருக்காங்க இல்லையா மேலே, அவங்க கீழே சுற்றி தண்ணி இருக்குது. தண்ணி இருக்கிற இடத்துல வந்து சின்ன சின்ன ஸ்டாச்சூஸ் வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், எல்லா அனிமல்ஸ் மாதிரி. இதெல்லாம் வந்து கல்லுலேயே பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. சின்ன பசங்களை கூட்டின்னு போனால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம மனசுக்கு ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இங்கே இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் நீங்கள் போய் பாருங்கள். சோழிங்கநல்லூர் தாண்ட உடனேயுமே வந்துட்டு இந்த உத்தண்டின்ற கிராமம் இந்த இடத்துல இருக்குது. இங்கே வந்துட்டு ராஜாஜி சாலைன்னு நினைக்கிறேன், அங்கே உள்ளே வந்துட்டு இந்த கோவில் இருக்குது. நாங்கள் போகும்போது வந்துட்டு அங்கே பார்க்கிங் ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் சாட்டர்டே போனோம். ஸோ அதனால் வந்து நாங்கள் ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான் வந்துட்டு பீச் சைடுக்காக கார் பார்க் பண்ணிட்டு நம்ம அப்படியே பீச் சைட்லேயே நடந்து வந்தோன்னா ஈஸியாக இருந்தது. எவ்வளோ அழகாக ஒரு ஒரு ஸ்டாச்சூஸும் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள், தத்ரூபமாக. நம்ம நிறைய கோவிலில் பார்க்காத சிலைகள்லாம் இங்கே பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு சுற்றி இந்த பக்கம் வந்தோன்னா இந்த இடம் தாங்க இங்கே ரொம்ப ஸ்பெஷலு. அதாவது வந்துட்டு சில்ட்ரன்ஸ்க்காக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இடம் இது. இது வந்து உள்ள பெரியவங்க நாட் அலவுடு, ஒன்லி ஃபார் கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இங்கே இருக்க சின்ன சின்ன சாமிங்கள்லாம் குழந்தைங்கள மட்டும் உள்ளே அனுப்பி நம்ம சாமி கும்பிட வைக்கலாம். கைட் பண்ணுறதுக்கு 12 இயர்ஸ் பிஃபோர் பசங்க இருக்காங்க. அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு பசங்களை சாமி கும்பிட வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. மித்தும் இங்கே உள்ளே போயிட்டு வெளியே வரவே இல்லை. அவனுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக சான்ஸ் கிடைச்சா இங்கே போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வித்தியாசமான ஒரு பெருமாள் கோவில் இது. சுற்றி பாருங்கள். கடற்கரை ஓரத்துலேயே இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.